there is a restaurant with a single chef. ஒரு குக் பண்ணுறவங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. யூ ஆர் given an array customers. ஸோ அதில் ஒரு அரே கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸ். அதில் கஸ்டமர் அந்த அரேல இருக்கிற வேல்யூ என்னென்னா இன்னொரு அரே விச் ஹேஸ் த அரைவல் டைம் அண்ட் ஆர்டர் டைம். அரே ஆஃப் ஐன்றது அந்த கஸ்டமர் எப்போ வந்தான்ற டைம். டைம் ஆஃப் ஐன்றது அவங்க பண்ணுற ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். அவங்க ஒரு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செஃப் வந்து ஒரே செஃப் தான் இருக்காங்க. அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் செஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செஃப் வந்து பார்த்தீங்கன்னா த கஸ்டமர் வெயிட்ஸ் டில் த செஃப் ஃபினிஷஸ் ப்ரிப்பேரிங் த ஆர்டர். செஃப் ப்ரிப்பேர்ஸ் ஆர்டர் ஃபார் ஒன்லி ஒன் கஸ்டமர். ஒரு கஸ்டமர் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ அவங்க கேட்குறது ரிட்டர்ன் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஆவரேஜ் டைமை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ரைட், இந்த கஸ்டமர் வந்து 5 மணிக்கு வராரு, 2 மணி நேரம் ஆகுது அவன் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே வந்து எத்தனை மணிக்கு அவன் குக் பண்ண ஆரம்பிப்பார்? ஒரு செஃப் தான் இருக்கார். ஸோ 7 மணிக்கு தான் குக் பண்ண ஆரம்பிப்பார். 7 மணிக்கு குக் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் எப்போ முடிப்பார்? அவர் குக் பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ண 4 மணி நேரம் ஆகுது. அப்போ 7 + 4 11 மணிக்கு தான் முடிப்பார். இது எப்போ வந்தார்? 7 o'clock. அப்போ எவ்வளோ நேரம் வெயிட்டிங்கு? 11 - 5 இங்கே 6 hours வெயிட்டிங். ரைட்டு. ஸோ இங்கே எப்போ குக் பண்ண ப்ரிப்பேர் பண்ண முடிச்சிருக்காரு? 11 o'clock முடிச்சிருக்காரு. ரைட். இதுக்கு வந்து 13 நேரம். அப்போ டோட்டலாக முடிக்கும்போது 14 hours. இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார்? இவர் வந்தது 10 மணிக்கு. ஸோ வெயிட்டிங் வந்து 4 hours. ரைட்டு. அப்போ இந்த இடத்துல செஃப் எப்போ ஃப்ரீயாக வராரு? 14 மணிக்கு ஃப்ரீயாக வராரு. ஆனால் அடுத்த கஸ்டமர் எப்போ வராரு? 14 கழிச்சு தான் வராரு. ரைட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த கஸ்டமர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார்? ஏன்னா வரும்போது செஃப் ஃப்ரீயாக தான் இருக்கார். 1 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுவார். ரைட்டா? இப்போ வெயிட்டிங் டைம் கேல்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸும் அவங்க ஆர்டர் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்ன டைம் ஆகுதோ அந்த டைம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக? வேறு வழியே கிடையாது அந்த கஸ்டமருக்கு. ஸோ நம்ம டோட்டல் வெயிட் டைமில் வந்து இந்த ஆர்டர் இதை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். லூப் அடிச்சுட்டு போய் இதை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்? நம்ம ஒரு டைமும் இந்த ஸ்டார்ட் டைம் கேல்குலேட் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் டைம் வந்து அரைவல் டைமை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடும்? இந்த ஸ்டார்ட் டைம் மைனஸ் அரைவல் டைம், இந்த எக்ஸ்ட்ரா டைமும் வெயிட் பண்ணணும். அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும் டோட்டல் டைமில். கரெக்டா? எக்ஸ்ட்ராவா? அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் டைம் 14, ஆனால் அரைவல் டைம் வந்து அதை விட கம்மியாக தான், அதை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைம் இதுவாக தான் இருக்கும். ரைட். அதனால ஸ்டார்ட் டைம் இதுக்கு அப்டேட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு நம்ம கோட் அடிப்போம். கோட் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to count the wait time. ரைட். ஸோ வெயிட் டைமும் 0. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைமும் இப்போதைக்கு 0. இப்போ இந்த கஸ்டமர்ஸில் லூப் அடிக்கிறோம். கஸ்டமர்ஸில் லூப் அடிக்கும்போது இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஒரு அரே. ஸோ வேல்யூக்கு நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இதுதான் அந்த கஸ்டமர் இருக்கிற ஒரு வேல்யூ. ஓகேவா? கோலன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ இது வந்து இப்படி நம்ம லூப் பண்ணும்போது வேலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி வந்து வேலில் இந்த அரே வரும், செகண்ட் வாட்டி வேலில் இந்த அரே வரும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அரைவல் டைம் என்ன அப்படின்னா அந்த வேல் ஆஃப் 0 தான் அரைவல் டைம். ஓகே. ஓகே, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம லாங்காக வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய நம்பராக இருக்க போகுது, இன்டிஜராக வச்சுக்காம. ஓகே, கஸ்டமர் ஒன்று இன்டிஜர் தான். இது அரைவல் டைம். அடுத்தது ஆர்டர் டைம், ஆர்டர் எடுத்துக்கிற டைம் ஓட்டின்னு வச்சுப்போம். அது வேல் ஆஃப் 1. இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம்? இந்த 2 எடுத்துட்டோம். ஒன்று ஒன்றா போய் இது அரைவல் டைம், இது ஆர்டர் டைம். ஓகே, இப்போ ஆப்வியஸாக நம்ம வெயிட் டைமில் என்னத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் டைம் ப்ளஸ் ஈக்குவல் டு கண்ணை மூடிட்டு உன் ஆர்டர் டைமை ஆட் பண்ணிடலாம். கரெக்டா? ரைட்.
அதே மாதிரி அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைம் என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வெயிட் டைமில் நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்டார்ட் டைம் வந்து இவன் அரைவல் டைமோட அதிகமாக இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா டைமை வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ இஃப் our start time is greater than the arrival time, okay, அப்ப என்ன பண்ணனும்னா he has to wait extra என்னது அந்த start time minus arrival time. புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இதுனா இந்த என்ட்ரி வரும்போது கண்டிப்பாக இந்த கஷ்டம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதில் பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம், ஆர்டர் டைம் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இவன் 5 மணிக்கு வந்துட்டான். ஆனால் செஃப் எப்போ ஃப்ரீ ஆகிறாரு? போனதுலேருந்து 7 மணிக்கு தான் ஃப்ரீ ஆகிறாரு. ஸோ ஆர்டர் டைம் மட்டும் இல்லாமல் செஃப் இப்போ தான் ஃப்ரீ ஆகிறாரு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸும் வெயிட் பண்ணணும்ல. அதனால் இதுதானே ஸ்டார்ட் டைமு. அந்த ஸ்டார்ட் டைமு அரைவல் டைமை விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸ்டார்ட் டைம் மைனஸ் அரைவல் டைம், அந்த எக்ஸ்ட்ரா டைமும் வெயிட் பண்ணும். அது இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் டைம் என்னவா இருக்கும்? இப்போ இந்த இடத்துல 14 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணி செஃப் வந்து 14 மணிக்கு ஃப்ரீ ஆகிட்டார். ஆனால் அடுத்த கஸ்டமர் எங்கே எப்போ வராரு? 20க்கு தான் வராரு. அப்போ இதை விட இது ஸ்டார்ட் டைம் அதிகமாக, அதாவது அரைவல் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்ஸ் அரைவல் டைம் அதிகமானா ஜஸ்ட்டு உன் ஸ்டார்ட் டைமை அந்த 20ல் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் டைம். சாரி 20 இல்லை, இட் வில் பி யுவர் அரைவல் டைம். சாரி, உன் அரைவல் டைம் என்னவோ அது ஸ்டார்ட் டைம் ஆகிடும். ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ட் டைம் இங்கே வச்சுட்டியா? இப்போ அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைமுக்கு என்ன இருக்கும்? ஆல்வேஸ் ஸ்டார்ட் டைம் என்ன இருக்கும், அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைமுக்கு வந்து இந்த ஆர்டர் டைமை ஆட் பண்ணணும். அதுதான் அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைமாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆர்டர் டைம். ரைட்? இப்போ எல்லாத்தையும் நம்ம எதில் பண்ணுறோம்? இந்த வெயிட் டைமில் ஆட் பண்ணிட்டே வரோம். ஃபைனலாக என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்? we have to return the average. ஸோ ரிட்டர்ன் டபுளாக டைப் கேஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெயிட் டைமை we divide by number of customers. Number of customers nothing but the length of this array, outer array, correct? Which is nothing but customers dot length. Okay, let's run and see. Okay, this is accepted. Okay, all the test case passed. Okay, so the thing is so simple. Logic என்ன? ஒரு வெயிட் டைமையும் ஆட் பண்ணணும். ஒரு வெயிட் டைமையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக லூப் அடிக்கணும். இதில் அதில் இதை எடுக்கணும். கரெக்ட்? எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வெயிட் டைமில் அந்த ஆர்டர் டைமை ஆட் பண்ணி ஆகணும். ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் பண்ண குக் பண்ண ஆரம்பிப்பான்? இது முடிச்சதுக்கு அப்போ தான் குக் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ இதோட ஸ்டார்ட் டைம் என்ன? இது ப்ளஸ் இது தான் ஸ்டார்ட் டைம். ஸோ இங்கே வரும்போது நம்ம எப்போதுமே ஆர்டர் டைமை ஸ்டார்ட் டைம் கூட ஆர்டர் டைமை ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்டார்ட் டைம் வந்து 0 தானே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் டைம் கேட்டு தானே அரைவல் டைம்னா கிடையாது. அப்போ இதுதான் ஸ்டார்ட் டைம் ஆக்கிக்கிறோம். அப்போ இங்கே வரும்போது ஸ்டார்ட் டைம் என்ன இருக்கும்? இந்த ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் இந்த ஆர்டர் டைம் ப்ளஸ் ஆர்டர் டைமை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் டைம் 7. அடுத்த வாட்டி இதுக்கு போகும்போது இங்கே ஸ்டார்ட் டைம் வந்து இங்கே அரைவல் டைம் விட அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த 2 மணி நேரமாக வெயிட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்தை என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் டைம் அரைவல் டைமை வெயிட் டைமில் ஆட் பண்ணிடுறோம். அதிகமாக இருந்துச்சுன்னா. அதிகமாக இல்லை அப்படின்னா, இந்த கேஸில் அதிகமாக இருக்காது. அதிகமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? இதை நம்ம ஸ்டார்ட் டைமாக வச்சுக்கிறோம்.
Okay, so now all the test case passed.